அவன் நிச்சயமாக எப்படியாவது நேரத்திற்குள் இங்கு வந்து விடுவான். பாரதி, இந்த பெயரை கேட்டாலே சூரர்களும் அசுரர்களும் ஞானிகளும் பயந்து ஓடி விடுவார்கள். அந்த ராவணனை போல நானும் இருப்பேன். அவரை போலவே இச்சை, ஞானம் என்று அனைத்து கலைகளிலும் முழுமை அடைந்து விடுவேன். இன்று இரவு 7 மணிக்கு ஜெய் வீர ஹனுமான். இப்போ உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்? சாணி உருண்டிய சவுத்துல அடிச்ச மாதிரி மூஞ்சிய வச்சின்னு கிடக்குற. என்ன ஓவரா பேசின்னு கிடக்குற? எல்லாருக்கும் சேர்த்து தான் சொன்னது. இன்னும் அம்மாவை ஏத்துப்பியா? சாயணும் அங்கே. இன்று இரவு 8:30க்கு கைராசி குடும்பம். நல்லா சொல்லுங்க, இவரு தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. பாருங்க சார், இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஐம் ஷூர் உங்களுக்கு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கணும். இந்த மாதிரி ஹானஸ்டான ஆளுங்களை உள்ள தள்ளக்கூடாது சார் நீங்க. ஆனா போலீஸ்காரங்க இந்த ஆளா மசாஜ் பார்ல கையுங்களுமா பிடிச்சிருக்காங்க. நாங்க என்ன குருடா? உள்ள தள்ளி அந்த இந்த பொண்ணை பத்தி யாருமே தப்பா புரிஞ்சுக்கவே இல்ல. ஆரம்பத்துல இருந்து இவளே தப்பானவளா தான் இருக்கா. சொந்தங்கள் இன்று இரவு 9 மணிக்கு. பழசையெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான மெடிசன்ஸும் மெடிக்கல் சயின்ஸ்ல இல்ல. இருந்தாலும் இவரோட ரிலாக்ஸேஷனுக்காக சில மெடிசன்ஸை நான் எழுதி தரேன். மறுபடியும் முன்ன மாதிரியே ஒன்னு சேர்ந்து எப்பவும் போல இருந்தோம்னா நல்லா இருக்கும்ல. இன்னைக்கு நீங்க தான் எனக்கு வழி காட்டணும். இன்று இரவு 9:30 மணிக்கு பெரிய இடத்து பெண்.